ஊடகத்துல இது சம்பந்தமாக ஏற்கனவே பேசும்பொழுது கூட நாங்கள் சொல்லியிருந்தோம் என்னன்னு சொன்னா, எல்லா வைத்தியர்களும் பிழையானவர்கள் அல்ல. மக்களுக்கு சேவை செய்ய வேணும், மக்களுக்கு இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேணும் என்று நேர்மையாக ஜெனுவினாக வேலை செய்கிற வைத்தியர்கள் உதயசீலனை போன்றவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார். அப்ப இப்படியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது அந்த வைத்தியர்களையும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறது. மக்கள் மத்தியிலே வந்து ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தையும் பெரிய ஒரு 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 மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு இது. மற்றதில் இன்னும் ஒரு விஷயம் ஜெரா என்னென்றால், இந்த அரச வைத்தியசாலைகளுக்கு ஒரு நோயாளி போனால் அங்க இருக்கிற வைத்தியர்கள் வந்து ஒரு தனியார் வைத்தியசாலையை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விடுகிறோம். பிறகு வந்து பார்த்தால் அங்க எந்த வைத்தியர் இந்த நோயாளியை தனியார் பிரைவேட்டுக்கு அனுப்பினாரோ அவர் தான் அங்க வந்து வைத்தியம் பார்க்கிறார். அதுக்காக மக்கள் வரிசையில தயாரா இருக்கிறோம், காத்திருக்கிறோம். நேற்று எங்கட வீட்டுக்கு பக்கத்துல இந்த வெள்ளன காய்ச்சல் டாக்டர் கிரீன் ஹாஸ்பிட்டல் பற்றி அங்க இதய பிரச்சனைக்கு டாக்டர் வந்து இப்ப வாரதில்லை இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டான பேரை சொல்ல விரும்பல, ஒரு சிறப்பு மருத்துவர். அவருக்கு நிறைய கிரௌட் இருக்கு. அரசு வைத்தியசாலையில 4 மணிக்கு பிறகு பிரைவேட் போயிருவார். ஆனா அவர் கிரீன் ஹாஸ்பிட்டலுக்கு போறதில்லை. நேற்றுல போன கிழமையிலிருந்து போகாம இருக்கார். ஏன்னு சொன்னா தனக்கு பிரைவேட் வேற பயமா இருக்கு, தங்களை பற்றி கேவலமா கதைக்கிறாங்க, எனவே நான் இனி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன். அப்ப அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு புக் பண்ணாக்கள் நிரம்பி வழியும். இப்படியான ஒரு பக்கமும் இருக்கு அரசு தனியார் மருத்துவமனைகள்ல. மற்றது உழைப்பு பிரதான நோக்கம் தான். கார் வாங்கினோம், வீடு வாங்கினோம், கொழும்புல செட்டில் வாங்கணும், கொழும்புல வீடு வாங்கணும் என்ற தேவைகளும் மருத்துவர்களுக்கு இருக்கு. ஒரு மருத்துவர் வசதியா இருக்கும்போது மற்ற மருத்துவர் அரசு சம்பளத்தை மட்டும் பெற்றுக்கொண்டிருக்க விரும்ப மாட்டாங்க. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கிறவர்களுக்கு தொழில் போட்டி வருது. எனவே அதை வந்து அதிக அளவு வருமானம் ஈட்டணும்ன்றதுக்காக அதை பயன்படுத்திக் கொள்கிறோம். இதை யார் கண்ட்ரோல் பண்ணணும்? இந்த மாதிரியான தொழில் சார் துஷ்பிரயோகங்களை அரசு உரிய இது போட்டு கண்காணிக்கணும். ஆனா அரசு இதை செய்யாது. உங்களுக்கு தெரியும், சைட்டத்தையும் சரி, எனக்கு தெரியல சைட்டத்திட்ட இருக்க ஆதரிக்காத பகுதியில் அந்த மாதிரி மருத்துவத்துறை தனியார் மயப்படுத்துறத ராஜித சேனாதிபதியிலிருந்து எகலியரம்புக்குள்ள வரைக்கும் எல்லாரும் செய்ததான். இன்றைக்கு இருக்கிற உட்பட இன்றைக்கு இருக்கிற பத்திரனை கூட இந்த பிரச்சனைல பெரிய அக்கறை காட்டுறாரு. மருத்துவம் சார்ந்து இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா யூரோப்லயோ அல்லது அமெரிக்காவா இருக்கட்டும், கனடா இருக்கட்டும், யூரோப்ல நோர்வே உதாரணமாக எடுக்கிறேன். நோர்வே, டென்மார்க், ஸ்வீடன் போன்ற நாடு உதாரணமாக இருக்கிறேன். நாங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்த்து கண்டு ஒரு இன்சூரன்ஸ் செய்து வச்சிருப்போம், காப்பீடு செய்து வச்சிருப்போம். அப்படியான சிஸ்டம் அங்க இருக்கா? அந்த மக்கள் இப்படி தங்கட ஒரு ஆள் வந்து இப்போ கணக்கா வீடுகள் வாங்குறார், பெரிய லோனோட வசிக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய லைஃப் வந்து ஒரு சேஃபா இருக்க வேணும். வேலை செய்து அந்த தன் லோனையும் கட்டி தன் குடும்பத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் தன் லைஃப் ஒரு சேஃபா வச்சிருக்க வேணும். அதுக்கு ஒரு காப்புறுதி ஒன்று செய்து வச்சிருக்க வேணும். அப்படியான காப்புறுதி சிஸ்டங்கள் அங்க இருக்கிறதா? இருக்கு. ஆனா அதுல எல்லாருமே அவ்வளவுக்கு வசதி இல்லையே. உங்களுக்கு தெரியும், இலங்கை இன்றைய வரைக்கும் இது அபிவிருத்தி அடைஞ்ச நாடா, அடைஞ்சு வரும் நாடா, நடுத்தர நாடா, முதலாளி வளர்ந்த நாடா என்ற கன்ஃபியூஸே இருக்கு எங்களுக்கு. பிச்சைக்கார நாடான்றது. இதுல வந்து சமூக நலத்திட்டங்கள், சமூகத்தை வந்து பொருளாதார ரீதியில மேம்படுத்துறது, வர்க்கங்களை வகைப்படுத்துறது, இந்த எல்லாம் பெரிய பிரச்சனை இருக்கு இலங்கையில். இப்படி இருக்கிற நாட்டுல நீங்க சொல்ற மாதிரி இன்சூரன்ஸ் அதெல்லாம் எப்ப சாத்தியமாகும்னு சொன்னா முழுக்க முழுக்க எல்லாமே தனியார் மயமாகும். நாங்க தனியார் மயத்திலயும் இருக்கிறோம், அரசு இதுக்குள்ளேயும் இருக்கிறோம். எதுக்குள்ள போ கன்ஃபியூஸ்ல இருக்கிற மக்கள் விளங்குதானே. இந்த இடத்துல சொல்ற மாதிரி விஷயங்கள் சாத்தியமா இருந்தா ரணில் இந்த 2048 வரைக்கும் இருக்கணும். இருக்கிற எல்லாத்தையும் மித்து முழுக்களையும் ரணில நீங்க 2048 மட்டும் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா தமிழர் தேசமே காணாம போயிடும். சட்டம் இல்லாம நாளை தமிழர் தேசமே காணாம போயிடும். நல்லது, சிறப்பு. நாங்கள் இப்ப இதுவரைக்கும் தாயகத்திலே நடந்த விடயங்களே ஓரளவுக்கு இந்த குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள கதைச்சிருக்கோம். நாங்கள் இப்ப தொடர்ச்சியா நீங்க 2 பேரும் இப்ப எங்களோட புலம் சம்பந்தமாக வர போறோம். இஞ்சி என்ன நடக்குதுன்றதை வந்து நீங்களும் கொஞ்சம் அவதானமா பாருங்க. இதுல நான் இறுதியாக அரசை கூப்பிட போறேன்னு சொன்னால் அவர் தான் ஒரு இதுல எக்ஸ்பர்ட் ஆய்வாளர், சமரைஸ் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு ஆள். முதல் எங்களோட மனோகரன் டாக்டர் மனோட்டவாரன். மனோ, இப்ப இங்க உள்ள சிஸ்டங்கள் இப்ப என்ன மாதிரி இந்த மெடிக்கல் சிஸ்டம் இங்க புலத்திலே இயங்குது, எப்படி நீங்கள் மக்களுக்கு அந்த சேவைகள் என்ன மாதிரி போகின்றது, இந்த கட்டண விதிகள்,
எங்கெங்க கட்டணங்கள் சரியான முறையில் அறவிடப்படுகின்றது, மெடிக்கல் ஷாப்பில் வந்து மருந்துகள் வாங்கும் பொழுது அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்படுகின்ற கட்டணத்தின் தான் இங்கே இருக்கின்றதா? இப்படியான விஷயங்களை ஒருக்கா சொல்லுங்க நீங்க. நான் இதை கதைக்கும் முதல் நான் உண்மையால நான் இங்க நோர்வேல தான் படித்தேன். நான் எனக்கு இலங்கை சிஸ்டம் வடிவாக தெரியாது, 100% தெரியாது. ஆக்கள் கேட்டுத்தான் எனக்கு தெரியும் அங்க என்ன நடக்குது அந்த மெடிக்கல் சிஸ்டம். ஆனால் பொதுவாக முதல் சொல்ல வலிக்கிட்டால் அபிவிருத்தி அடைந்த நாடா இருந்தாலும் சரி, அபிவிருத்தி அடையாத நாடா இருந்தாலும் சரி, கல்வித்துறையில குறிப்பாக சுகாதார கல்வித்துறையில, மெடிக்கல் மருத்துவ கல்வித்துறையில வந்து எல்லாரும் விடுகின்ற பிள்ளை வந்து இதுவரை நடைபெற்ற பிரச்சனை வந்து எங்களுக்கு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில படிப்பிக்க எந்த ஒரு மாணவனுக்கும் வடிவாக, அதாவது உணவு முறைகளை பற்றி படிப்பிப்பது வெகு குறைவு. இப்ப நடக்கிற பிரச்சனை வந்து அபிவிருத்தி அடைந்த நாட்டிலும் அடையாத நாட்டிலும் வந்து வருத்தங்கள் கூடுவதற்கான காரணம் எங்களுடைய லைஃப் ஸ்டைல் தான். அதுதான் மெயின் காரணம். எங்களுக்கு இங்க எதனும் சரி, இலங்கையில எதனும் சரி, வைத்தியர்களுக்கு நேரம் காணாத ஒரு பேஷண்டோட கதைச்சு என்ன மாதிரி விளங்கப்படுத்துறேன். இப்ப நீங்கள் ஒரு வைத்தியரோட ஒரு நோயாளி வந்து உங்களோட கதைச்சால் அவருக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனை என்று அறிஞ்சு, அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தாலும் அடிப்படை பிரச்சனையை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அவருக்கு உதவி செய்யணும். இப்ப எல்லா பிரச்சனையும், கூடுதலான பிரச்சனை வந்து நான் இப்ப பாக்குறேன், இந்த யூடியூப் வீடியோல பார்த்தா தெரியும், இரவு 2-3 மணிக்கு எங்கட மக்கள் போய் இரவு சாப்பாடு சாப்பிட்டார்கள். அப்படி சாப்பிடத்தால் உடற்பருமன் கூடிக்கொண்டே போகுமே ஒழிய எங்களோட வருத்தங்களை அதை விட இன்னும் கூடிக்கொண்டு போகும். எல்லா வகையான வருத்தங்களும் வெறும் கேன்சர்ல இருந்து டிமென்ஸ் மட்டும் போகும். டயபெட்டிஸை விட அதை விட எல்லா வருத்தங்களும் கட்டாயம் வந்தே சேரும். அப்ப எங்களுடைய அபிவிருத்தி அடையாத நாட்டுல வந்து எங்களுடைய வருமானம் இல்லை, வருத்தங்கள் கூடிக்கொண்டு போகுது. ஆகவே அரசாங்கத்தால தானும் மக்களால் தானே இதை கட்டுப்படுத்தலாம். இது ஒரு முடிவில்லாம போய் கொண்டிருக்க போகுது. அதுக்காக மிகவும் முக்கியம் நமது வைத்தியர்கள், நான் என்ன உட்பட நாங்கள் நோயாளியோட என்ன மாதிரி கட்டுப்படுத்துறது கதைக்கிறது தான் மிகவும் முக்கியம். இதுதான் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பணி. எல்லா வைத்தியர்களுக்கும் எப்படி இதை தடுப்பதுண்டு. இதை தடுக்காட்டி நீங்கள் எவ்வளவு மருந்தை கொடுத்தாலும், எவ்வளவு சத்திரை செய்தாலும் இதை கட்டுப்படுத்தவே முடியாது. நீங்கள் ஒரு விதின் 10 இயர்ஸ்ல பாருங்க, உங்களோட தாய்நாட்டுல வந்து டயபெட்டிஸ் அளவு 50% அளவு ஆக்களுக்கு வெறும் அதுக்கு வர காம்ப்ளிகேஷன், அதை விட மற்ற டிமென்சியா, கேன்சர் எல்லாமே கூடிக்கொண்டு போகுது. அதை நாங்கள் எப்படி கட்டுப்படுத்துறதுதான் முக்கியம். அதை பற்றி தான் நாங்கள் உண்மையா கதைக்க வேண்டிய விஷயம். அது இருக்கட்டும். மற்றது என்ன ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்னென்றால், எந்த நாட்டில் ஒரு கம்யூனிகேஷன், அதாவது வந்து வைத்தியருக்கும் நோயாளிக்கும் இடையில இடைவெளி மிகவும் குறைவா இருக்கணும். அப்பதான் நாங்கள் வைத்தியர் ஒரு நோயாளியோட கதைச்சு நோயாளிக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அறியலாம். ஆனா இலங்கையில வந்து அங்கத்தை காலின காரணமோ லேகன் டாக்டர்மாருக்கு நேரங்கள் காணாது. அப்ப அவர்கள் வந்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கதைக்கிறதே இல்லை. அப்ப நோயாளி எந்த நேரம் குறை சொல்றது வந்து பிரச்சனை என்றால் எங்களோட டாக்டரோட கதைக்கலாண்டு. அதான் மிகவும் முக்கியம். நாங்கள் வந்து நோயாளியோட எவ்வளவு நேரம் எடுத்து நோயாளிக்கு கதைக்கிறதே கூட்டணும். அதான் கம்யூனிகேஷன். இங்க வந்து எங்களோட கல்வித்துறையில கம்யூனிகேஷன் என்றது ஒரு பெரிய ஒரு சிக்கலான பிரச்சனை. அது எல்லாருக்கும் எல்லா நாட்டிலும் வந்து பிரச்சனை இருக்கு. கம்யூனிகேஷன் மிகவும் முக்கியம். நாங்கள் அதை பின்பற்ற வேண்டியது எங்களோட கடமை. மருத்துவராக எங்களுக்கு இருக்கிறது முக்கியமான கடமை கம்யூனிகேஷன். எவ்வளவு மனிதமாக கதைத்து, அமைதியாக கதைத்து, அவர்களோட சந்தோஷமா இருந்தால், ஒரு வைத்தியர் ஒரு நோயாளியை பார்த்து சிரிச்சாலே நமக்கு அந்த மருந்து சிலரும் கொடுக்க வேண்டிய இருக்காம இருக்கலாம், சந்தோஷத்துல போய் வருவிடு. அதான் மிகவும் முக்கியம். நாங்கள் சிரித்த முகத்துடன் எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், வீட்டுல குடும்பத்துல எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. அந்த நேரத்துல நோயாளியோட நீங்கள் இருக்கிற நேரத்துல தயவு செய்து எல்லா வைத்தியர்களும் சிரித்த முகத்துடன் அமைதியா. ஹலோ கதைங்க டாக்டர். யா, அடுத்தது இனி நான் இங்க இருக்கிற பிரச்சனையை சொல்றேன் என்னென்றால், இந்த வந்து ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடு. எங்களுக்கு வந்து இந்த நோர்வேல 5.5 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 32,000 வைத்தியர்கள் இருக்கிறார்கள். அதில் வந்து 5,500 கிட்டத்தட்ட 5,500 வைத்தியர்கள் வந்து குடும்ப வைத்தியர் ஜிபியாக வேறு செய்கிறார்கள். அவர்கள் தான் காலமே 8 மணில இருந்து பின்னேரம் 3 மணி மட்டும் வேலை செய்வார்கள் அவன் ஆபீஸ்ல. அந்த குறிப்பிட்ட நேரத்துல வந்து அவர்கள்லாம் அந்த நோயாளிக்கு என்ன வந்தாலும் பொறுப்பு. ஒரு நோயாளிக்கு நெஞ்சு குத்து வந்தால் அவர்தான் அட்மிட் பண்ணுவானும். இல்லாட்டி அந்த நோயாளியே இங்க வந்து டிரெக்டா ஆம்புலன்ஸ் கடிச்சால் ஆம்புலன்ஸ் வீட்டை வந்து ஏற்றி கொண்டு போய் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல விடும். பிறகு 3 மணில இருந்து அடுத்த நாள் 8 மணி மட்டும் இங்க வந்து ஒரு எமர்ஜென்சி யூனிட் ஒன்று இருக்கு. அதாவது லேகவாக்தன் சொல்வார்கள், தமிழில் அது சொல்வதாயிருந்தால் எமர்ஜென்சி யூனிட் தான் டாக்டர். எமர்ஜென்சி யூனிட் தான். அதான் அவசர சிகிச்சை பிரிவு. அவசர சிகிச்சை பிரிவு பின்னேரம் 3 மணில இருந்து 15:00 இருந்து அடுத்த நாள் 8 மணி மட்டும் இருக்கும். அதில்
24 மணித்தியாலம் முறையின்படி 24 மணித்தியாலம் இருக்கும். ஆனால் அவர்கள் நோயாளியை எடுப்பதை வந்து பின்னேற 3 மணில இருந்து அடுத்த நாள் 8 மணி மட்டும். அந்த நேரத்தில் அவர்கள்லாம் அங்க வேலை செய்யற வைத்தியர்கள்லாம் அதுக்கு பொறுப்பார்கள். இந்த நோம்பல காலம் 5 மணி 8 மணில இருந்து 3 மணி மட்டும் வேலை செய்யற வைத்தியர்கள் அவர்களுக்கு அவர்கள்லாம் சில நேரம் வந்து அங்கேயும் போய் வேலை செய்ய வேண்டி வரும். ஆனால் அதாவது வந்து அவர்களுக்கு ஒவ்வொரு கிழமையில 2 தரம் 3 தரம் போய் வேலை செய்ய வேண்டி வரும். ஆனால் வந்து அவைக்கு அது வந்து ஒரு பிரைவேட் மாதிரி உங்களுக்கு பிரிமான காசு கிடைக்கும். இதை விட மற்றது வந்து ஒவ்வொரு எங்கட நாடு வந்து இந்த நாடு வந்து உங்களோட ஹெல்த் அதாவது வந்து வைத்தியத்துறையை வந்து 4 பிரிவாக 4 ப்ரொவின்சியல் டிவிஷன் தான் வச்சிருக்கணும். அந்த 4 ஏனென்றால் இந்த நோர்வே வந்து ஒரு நீண்ட நாடு. சவுத்ல இருந்து நோத்துக்கு போய் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர். அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் வந்து 4 பிரிவாக பிரிச்சு வச்சிருக்கணும். அந்த 4 பிரிவும் தங்களுடைய ஏரியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் அவர்கள்லாம் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். அதுதான் அதுக்கு பொறுப்பு எல்லாத்துக்கும். அதோட வந்து நான் ஒரு நோயாளி வந்து ஒரு ஜிபிட்ட வருவதா இருந்தால் அவர்கள் வந்து இங்க வந்து உங்களுக்கு எல்லாம் இலவசமாக இருந்தாலும் ஒரு நோயாளி வந்து ஒரு ஜிபிட்ட வந்தால் ஒரு நோயாளி ஒரு குறிப்பிட்ட தொகையை 3ல் 1 பகுதியை நோயாளி கட்ட வேணும். 3ல் 2 பகுதியை அரசாங்கம் கட்டும். அதுதான் அவற்றை ஜிபின்ற இன்கம். எத்தனை பேஷண்ட்டை பார்க்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவர்களுக்கு இன்கம் வரும். சராசரி ஒரு ஜிபி வந்து 1200 இருந்து 1500 பேர் வச்சிருக்கணும். சில பேர் 2000 வைக்கணும். மேக்சிமம் 2500 பேஷண்ட் தான் நீங்கள் வச்சிருக்கலாம் ஒரு ஜிபி. அப்ப இது வந்து இதுக்கு நீங்கள் ஜிபியை இந்த ஜிபி என்னன்னு சொல்றது குடும்ப வைத்தியர்கள் வந்து நகரசபை பட்டண சபை நகரசபை மாநகர சபை என்று இருக்கும். அந்த நகர சபைகள் தான் இந்த ஜிபியை அமைக்கிறதுக்கு உதவி செய்வார்கள். அவர்களால் முழு பொறுப்பு. சில நேரம் வந்து நகர சபை வந்து கிராம சபையோட சேர்ந்து இயங்கலாம். என்ற கிராம சபையில வந்து ஆட்கள் குறைவா இருக்கு. ஒரு கிராம சபையில 2000 சனத்தொகை என்றால் மற்ற நகர சபையில 5000 என்றால் இந்த 2000 5000 சேர்ந்து 7000 ஒரு எமர்ஜென்சி யூனிட்டா தயாரிப்பார்கள். அதுல போய் அந்த ஜிபியாக்கள் வேலை செய்யலாம். அப்படித்தான் இங்க தொழில்பட்டு கொண்டு இருக்கிறது. சில நேரம் 4-5 நகரசபை சேர்ந்து பெரிய ஒரு சென்டரை வச்சிருப்பார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேரை கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். கூடுதலாக 3 லட்சம் 5 லட்சம் பேரை கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படியான இடம் இருக்குது. மற்றது இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஜிபிட்ட போய் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீங்கள் ஒரு 3000 இஞ்சத்தை காசுக்கு கிட்டத்தட்ட 2800 3000 ரூபாய் கட்டினீங்க என்றால் அந்த ஜிபி கட்டுறதும் அதோட இங்க வந்து மருந்து எடுக்கிறேன்னா மருந்துக்கு வந்து நீங்கள் அதாவது வந்து ஒரு yellow ரிசெப்டன்ட் ப்ளூ ரிசெப்டன்ட் சொல்றது ப்ளோ அதாவது வந்து நீங்கள் நீல பட்டிச்சீட்டு. அப்ப நீங்கள் ஒரு மருந்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய்க்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வீதம் மருந்துக்கு நீங்கள் கட்ட வேணும். நீங்கள் அந்த 3000 ரூபாய் கட்டி வந்துட்டு இருந்தால் அந்த 3000க்கு பிறகு உங்களுக்கு மருந்தும் ஃப்ரீயா இருக்கும். நீங்கள் ஜிபியும் ஃப்ரீயா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. சில பேர் வந்து மருந்த கூடுதலா பாவிக்கிற பேஷண்ட் வந்து சில நேரம் ஜனவரி 10ஆம் தேதியே அவருக்கு 3000 ரூபாய் வந்திருக்கு. சில பேருக்கு அந்த குரோனிக்கல வருத்தம் இருக்கிறார்களுக்கு. இல்லாட்டி சில நேரம் கன பேருக்கு வந்து ஜூலை மாதத்தோட சில பேருக்கு 3000 ரூபாய் வந்துடும். அதுக்கு பிறகு வர்றவெல்லாம் ஃப்ரீயா தான் எடுப்பினோம். அதான் இந்த மிகவும் முக்கியமான திருப்பி சொல்றேன் ஒரு பாயிண்ட் ஒன்று வந்து எந்த நாட்டிலும் சரி நாங்கள் எங்களோட முன்னோர் சொன்னது உணவை மருந்தாக பாவியுங்கள். ஆனால் இன்றைக்கு நடக்கிறது மருந்தைத்தான் நாங்கள் உணவை பாவிக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு சாவக்கேடுன்னு தான் சொல்லுவோம். எல்லா நாட்டிலும் நடக்கிற பிரச்சனை. அதான் மிகவும் முக்கியம். நாங்கள் எங்களோட உணவு பழக்க வழக்கங்களை சீர செய்தோம் என்றால் எங்களுக்கு வைத்தியர்களுக்கு வேலை குறைவா இருக்கும். மக்களும் சுகமாக வாழலாம். இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விழிப்புணர்வு. நான் இப்ப அதை இங்க செய்து கொண்டிருக்கிறேன். என்னட்ட 2500 பேஷண்ட் கிட்ட இருந்தவை இப்ப 2200 பேர் பேஷண்ட் இருந்தவை. நான் அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிற வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், அதாவது எப்படி சாப்பிடுவது, எப்படி விரதம் இருக்கிறது. எங்களோட பழைய காலத்து முறையை நாங்கள் இங்க வெஸ்டர்னுக்கு இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு முன்னோர் சொன்னது நாங்கள் விட்டு நாங்கள் வெஸ்டர்ன் ஆக்களுடைய சாப்பாட்டை எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நமது இளம் சந்ததியினருக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தயவு செய்து ஃபாஸ்ட் ஃபுட்டை நிப்பாட்டுங்கள். இந்தியோட தயவு செய்து நீங்கள் பழைய சாப்பாட்டை சாப்பிடுங்க. உங்களுக்கு பழஞ்சோரை சாப்பிட்டாலே உங்களுக்கு வரக்கூடிய பாக்டீரியா, உடலுக்கு வரக்கூடிய இனிமேல் நல்ல பாக்டீரியா உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு ஒரு வருத்தம் வராது. அதோட எங்களோட மக்களுக்கு அறிவூட்டணும். முக்கியமான விஷயம் வந்து எங்களோட மக்களுக்கு அறிவூட்டணும். நாங்கள் ஒரு பேசிக் எஜுகேஷனை கொடுக்கணும். எப்படி வைத்தியரோட தொடர்பு கொண்டு வைத்தியரோட எப்படி கலைப்பது. அதே போல இந்த ஒவ்வொரு
வைத்தியத்துறையிலும், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலைக்கு வைத்தியசாலை ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் வந்து ஒரு ஒரு யூனிட் ஒன்று இருக்கணும். ஒரு மக்களுக்கு அறிவுறுத்துறதுக்கு நஷ்ட ஈடு கோருவதற்கு, ஒரு பிழை நடந்தால் எப்படி நஷ்ட ஈடு கோருவது என்ற ஒரு யூனிட் ஒன்று இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு டாக்டர், ஒரு வைத்தியரோ இல்லாத ஒரு தாதிமாரோ நல்லாக செய்தால் ஒவ்வொரு வருஷமும் எங்களோட வைத்தியசாலையில அவர்களுக்கு பிரைஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு முறையும் இங்க நடக்கிற முறை வந்து ஒரு தாதிமார் எப்படி பேஷண்டோட பழகுறார், அதை வச்சுக்கொண்டு அப்படி என்ன செய்யறாரு வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு பிரைஸ் கொடுப்போம் ஒரு வருஷம். அப்ப இந்த வருஷத்தின் பிரைஸை இந்த நர்ஸ் எடுத்தா, இந்த வருஷத்தின் பிரைஸை இந்த டாக்டர் எடுத்தார். இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. இவங்க தாய்நாட்டில் இருக்கிற வேலை செய்கிற எல்லா தமிழ் முஸ்லிம்ஸ் எல்லா ஏரியாவுக்கும் இதை செய்தால் இந்த மக்களுக்கு நல்ல அந்த வைத்தியருக்கு நல்லதா இருக்கும். அப்ப கம்யூனிகேஷன் வந்து சுவமா இருக்கும், வைத்தியருக்கும் சுவமா இருக்கும், மக்களுக்கும் சுவமா இருக்கும். நாங்கள் எவ்வளவு கம்யூனிகேஷனை கூட்டி எவ்வளவு இடைவெளியை குறைச்சோமோ இந்த பிரச்சனையை நாங்கள் சீர் செய்யலாம் ஒரு விதமா. இது முக்கியமான மிச்சம். அடுத்தது வந்து வைத்திய தொழிற்சங்கங்கள் வந்து இலங்கையில சரி எந்த நாட்டிலுமே பவர்ஃபுல்லாத்தான் இருப்பினும், அப்படி இருந்து நாங்கள் பொதுமக்கள் அவர்களை ஒவ்வொரு வருஷம், அதாவது வந்து இங்க வந்து நோயாளிகளின் சங்கங்களும் வைத்தியர் சங்கங்களும் இடைக்கிட ஒவ்வொரு வருஷம் ஒன்று கூடி அவர்களுக்குள்ள பிரச்சனை, சமூகத்துக்குள்ள பிரச்சனை கதைச்சால் அப்ப வைத்திய தொழிற்சங்கங்களும் விளங்கும் எப்படி சாதாரண மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று. அப்ப அதை வச்சுக்கொண்டு அவர்கள் எப்படி வைத்தியர்கள் இடம் மாற்றாமல், அங்க வந்து பிரச்சனை என்னென்றால் இலங்கையில இருக்கிற மிச்ச பிரச்சனை வைத்திய சங்கம் இடம் மாற்றத்தாலே வைத்தியர்கள் ஒரு தரம் ஒன்றும் கதைக்கல. அவர்களோட ஒத்து போகத்தான் வேணும். எனக்கு விளங்குது, வடிவாக விளங்குது. ஆகவே வைத்திய சங்கங்களும் வைத்தியர்களுடைய பிரச்சனை அறிஞ்சு, நோயாளின் பிரச்சனை அறிஞ்சு தொடர்ந்து ஒரு தொடர்பில் இருக்கணும். எல்லாரும் தள்ளி தள்ளி இருந்தா இடைவெளியை கூட்டினால் பிரச்சனை கூட்டிக்கொண்டு போய் போமே ஒழிய ஒரு நாளும் சொல்யூஷனுக்கு வர முடியாது. சொல்யூஷனுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் நாங்கள் விழிப்புணர்வை உயர்த்த வேண்டும், மக்களுடைய தரத்தை உயர்த்த வேண்டும், படிப்பறிவை கூட்டணும். எப்படி விஞ்ஞானத்துறையில, விஞ்ஞானமோ மருத்துவத்துறையில எப்படி வைத்தியரோட தொடர்பு கொள்றது, தாதிமாரோட எப்படி தொடர்பு கொள்றது என்று முக்கியமா அதை கூட்ட வேணும். அதாவது கம்யூனிகேஷன் மிகவும் முக்கியமான ஒரு முக்கியமான இது. அடுத்தது மன்னிக்கணும் டாக்டர், சின்ன ஒரு குறிக்கிட்ட ஒரு சின்ன ஒரு விடயம் உண்டு. உதயசீலனை மன்னிக்கணும் நான் சொல்ற விஷயத்துக்கு வேண்டி. இப்போ நாங்களும் சின்ன படிகளாக இருந்தால் இந்தியாவில் வெளிநாட்டுக்கு வந்து இங்கே குடியேறி இங்கே இருக்கிறோம். இங்கே உள்ள மருத்துவத்துறைகளையும் இங்கே உள்ள வைத்தியர்களையும் தாதிமாரையும் பார்த்துருக்கிறோம். என்ன மாதிரி அன்பாக அரவணைப்பாக கதைக்கிறார்கள், இவ்வளவு அன்போட கதைக்கிறார்கள். எங்களோட பிள்ளைய குழந்தை, சின்ன பிறந்த குழந்தைய கொண்டு போனா கூட டாக்டர் உடனே தூக்கி தன் காலில் வச்சு போட்டு பிள்ளைய பார்த்து வடிவாய் தண்டு அவர் பார்க்குற பார்வையிலே அரைவாசி வருத்தம் போயிரு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ இலங்கை இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு டாக்டர் வந்து ஒரு அரகந்த், ஒரு தலைக்கணமான ஒரு 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 இதெல்லாம் நாங்கள் பார்த்த அந்த நேரத்துல இருந்து அப்படித்தான் பழகுவார்கள். அப்படி பழகும் பொழுது ஒரு நோயாளருக்கு அந்த டாக்டர்கிட்ட கிட்ட போய் கதைக்க ஒரு மனப்பயம் ஒன்று இருக்கும். என்ன அதான் மிக முக்கியம், கம்யூனிகேஷன். நோயாளிக்கும் வைத்தியருக்கும் இடையில இடைவெளி மிகவும் குறைவா. எல்லா டாக்டர்ஸையும் நான் சொல்லல அப்படி இல்ல. அதுல ஒரு விஷயம் சாரி இன்டரப்ட் பண்றாங்க. என்னன்னா அந்த வைத்தியர்கள் பிஹேவ் பண்றதுன்றது ஒரு இண்டிவிஜுவல் வேரியேஷன். இங்க வைத்தியர்கள் எப்படி தெரியப்படுகிறோம் என்று சொல்லி சொன்னா தனியா எக்ஸாம் மட்டும்தான் சரிதானே. 3 வாரத்தையும் படி, குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி புத்தகத்தை படி. ஒரு எனக்கு தெரிய நான் ஃபேக்கல்ட்டியில இருக்க கம்யூனிட்டி மெடிசன் ப்ரொஃப் சிவராஜா மட்டும்தான் ஒரு விஷயத்த சொல்லி கொண்டிருந்தார். பொம்பளை பிள்ளை முழு நேரம் புத்தகத்தை படிக்குது, படியல் சோசியல் சர்வீஸும் செய்யறாங்க, ஸ்போர்ட்ஸும் செய்யறாங்க, அவங்களுக்கும் ஒரே மார்க்ஸ் தான், இந்த பொம்பளை பிள்ளைக்கும் ஒரே மார்க்ஸ் தான். ஏண்டா இதுல நீங்க யார ப்ரொடியூஸ் பண்றீங்கடா? அப்ப எங்கட கல்வி திட்டம் அப்படி இருக்கு. A level 24 மணி நேரம் நீ புத்தகத்தையே படி. நான் குருநாகல்ல கிரிக்கெட் மேட்சுக்கு போய் நிக்கிறேன், சனி ஞாயிறுல அவ்வளவு பெற்றோரும் தங்கட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து கோச்சஸ் காலில் தொட்டு கும்பிடுதல் பிள்ளைகள் தங்கட பிள்ளை இங்கே சனி ஞாயிறுல அப்படியே கிளாஸ் நடக்கும். அப்ப உனக்கு என்ன, நீ படிக்க வந்தீங்கன்னா தனியா புத்தகத்தை மட்டும் படிச்சு நீ டாக்டர் ஆயிரு. அவனுக்கு பழக்க வழக்கம் இருக்குதா அல்லது இன்ஜினியர் ஆகிரு. அப்ப அவன்ட கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குதா? அவன் ஒரு நோயாளி என்றது ஒரு உயிருள்ள ஒருவரோட நான் பழக போறேன்ன்றதுக்கான எந்த விதமான தேர்வுகளும் அங்க இல்லை. நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு போனாலும் சரிதான், அண்டர் கிராஜுவேட்டுக்கு போனாலும் சரி, உங்களோட செலெக்ஷன் எக்ஸாம் எல்லாமே தனியே புக் ஓரியன்டா இருக்கும். அங்கால ப்ராக்டிக்கல் ஒன்று ஒரு பேர் கண் துடைப்புக்கு ஏதோ ஒன்று நடந்துட்டு போவாங்க. A லெவல்ல தான் முதலாவது தடைக்கெல்லாம் இருக்க போகுது. டாக்டரோ இன்ஜினியரோ வரையினவ என்ன தனியா நீ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில எடுத்து மார்க்ஸ் எடுத்தா சரி, அவ்வளவுதான். அப்ப அங்க அவனுக்கு ஒரு சோசியல் ஆக்டிவிட்டியில அவனுக்கு ஏதாவது இருக்குதா?
அவன் கம்யூனிகேஷன் அசஸ் பண்ணி நம்ம ரெண்டா இல்ல சங்கீதத்துக்கு மட்டும்தான் பிராக்டிகலுக்கு மார்க்ஸ் இருக்கே தவிர மற்றபடி மக்களோட உயிர்களோட பழகுற எதுக்குமே இங்க மார்க்ஸ் இல்ல. அப்ப பிள்ளை என்ன செய்வான்? இப்ப 5 வயசுல இந்த மகனை படிக்கிறவன் எல்லாருமே டியூஷனுக்கு போறான். அப்ப என் வயசு வந்து நான் பேசாம அவன் ஓ லெவலுக்கு வந்த அப்புறம் எதையாவது படிக்கிறேன். இப்ப ஆக்களோட பழகட்டும், அவனை விட பேசாம உண்டு. அப்படி அப்ப கிளாஸ் எல்லாருக்கும் படிப்பு 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 நீ படிக்கல. ஒரு கடிவாளம் போட்ட குதிரையை எப்படி கொண்டு போறோமோ அப்படி கொண்டு போய் ஒரு டாக்டரா ஒப்பேத்தி விட்டா அப்புறம் அவன் தான் வந்து என்ன பேட்டி கொடுப்பான்? நான் ஒரு இலவச சேவையை செய்வேன், நாட்டுக்கு சேவை செய்வேன் என்று சொல்லி சொல்லி பேட்டியை கொடுக்கறது அவன் தான். நான் ஒரு பேட்டியும் இது வரைக்கும் கொடுத்தது இல்லை. நான் மக்களுக்கு இது செய்யறதுக்காகவே வந்தேன்னா அவனுக்கு நான் அன்றைக்கு இந்த ஜெராண்ட ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்தேன். அது 10 வருஷத்துக்கு முதல் நடந்த ஒரு சம்பவம். யாழ்ப்பாணத்துல அது அந்த டைம் கூகுளுகளும் இல்ல, ஸ்மார்ட் போனும் இல்ல, அவ்வளவும் இல்ல. யாழ்ப்பாணத்துல வடமாட்சி வலயத்துல ஒரு மிகப்பெரிய பாடசாலையில 3A எடுத்து வந்த ஒரு டாக்டருக்கு முல்லைத்தீவு தெரியாது. முல்லைத்தீவு அதுக்கு கீழே வந்து கொமன் கழுவி ஊத்தி இருக்காங்க. என்ன முல்லைத்தீவு தெரியாம தண்டிருக்கிறானாண்டு. இறுதி யுத்தம் என்ற தந்தை சகோதரிகள் எல்லாரும் இறுதி யுத்தத்துல வன்னியில மாட்டி இருக்கணும். நான் ஃபேக்கல்ட்டியில இருக்கிறேன். நெடுகப்ப இந்த புதினம் நியூஸ், பதிவு நியூஸ் இதுகளை தான் பாக்குறது. உயிரோட இருக்கிறமா இல்லையா தெரியாது. அப்ப நான் என்ன செய்யறது? இறந்தாக்கள பேர் வந்திருக்கா இல்ல வந்திருக்கா, இங்க படிக்கிறதா இல்லையான்னு எதுவும் தெரியாது. குடும்பம் அங்க, நான் இங்க பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா பக்கத்துல இருக்கிற இந்த பஸ்காரங்க இருக்கிறேன். அடே முல்லைத்தீவுல ரோட் இருக்குடா, படம் போட்டிருக்கேன். நான் கேட்டேன், நான் என்னடா நாங்கள் மாயாவி கதையில வர மாதிரி கொடியை பிடிச்சு கொண்டாடா முல்லைத்தீவுல பாஞ்சு கொண்டு தெரிஞ்சு நாங்க அந்த அளவுல தான் இருக்குது. ஏன்னா அவன் 3A எடுத்து வரான். இது சம்பவம் நடந்தது. நான் அந்த வைத்தியரும் இப்ப யாழ்ப்பாணத்துல வேலை செய்து இருக்கிறேன். அவருக்கு ஜூனியர் முல்லைத்தீவுல ஒரு வேலை எடுத்தான்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், நீ முல்லைத்தீவுக்கு வாடா, நான் ஆர்டிஜிஎஸோட கதைக்கிறேன், நீ ப்ரீ-இண்டியனா போய் வேலை செய்யணும். அவர் எனக்கு சொன்ன விஷயம் அந்த பேட்டியில சொல்லியிருப்பேன். என்னன்னா நான் சொன்ன எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், ப்ரீ-இன்டர்னா வந்துட்டேன், எனக்கு ஒரு வேலை எடுத்தாங்கன்னா அப்ப அங்க கல பிஎம்சியு டாக்டர்ஸ் இல்லாம இருந்தது. நீ முல்லைத்தீவு ஆர்டிஜிஎஸோட கதைச்சிட்டு நீ போடான்னு சொல்ல அவன் எனக்கு ஒரு பின்னேரம் கால் பண்றான். அண்ணா முல்லைத்தீவுக்கு ஏதால போகணும். நான் என்னோட கண்டு ரோட்டால நேரா போயாடா, பிறந்தஞ்சாந்தேதியே திரும்ப அவ்வளவுதான் சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு அவனை 1.5 மணி நேரத்தில் அடி சொல்றான். அண்ணா நீ கன தூரம் போய் கொண்டிருக்கிறான் அண்ணா, இன்னும் முல்லைத்தீவு வேற இல்லையா என்ன எவ்வளோ நிக்கிறேன்னு கேட்டேன். இது 2014 நடந்த சம்பவம். அப்ப எனக்கு இடம் தெரியல என்னன்னு நான் கடைகள்ல போட்டை பார்த்துட்டு வாசியில கொடியாமம்னு சொல்றான். நான் இடப்பக்கம் ரோட்டை பிடிச்சு அப்படியே திரும்பி போ பரத்துறதுக்கு வேற என்னதை சொல்றது? நான் அதை சொன்னோன்னா கீழே வந்து எல்லாரும் கழுவி ஊத்திருக்காங்க. அப்படி இருக்கு. இப்பதான் இந்த ஸ்மார்ட் போனோ கூகுளோ இதுல 10 வருஷத்துக்கு முதல் 3A எடுத்து ஃபெஸ்டைல வந்த ஒரு டாக்டருக்கு முல்லைத்தீவு தெரியா இந்த அளவுலதான் வருவீங்க. அப்ப அந்த அந்த பேரியர் இருக்கும், கதைக்க மாட்டான். டாக்டர் மனோகரன் சொல்ற மாதிரி அந்த கதைக்கிறதால அரவாசி வருத்தம் போயிடும். அதை செய்ய மாட்டாங்கன்னா அதை தேர்ச்சியா எடுக்கிறது இல்ல. புத்தகத்தை மட்டும்தான் நீங்க தேர்ச்சியா எடுக்கணும். டாக்டர் மனோகரன் இல்ல மரத்தை இதே முறைக்கா சொல்லுங்க டாக்டர் மனோ. என்னன்னு சொன்னால் இப்ப புலம்பே நோர்வேல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரைவேட் கிளினிக்கும் இங்க இருக்கு. பிரைவேட் கிளினிக் இருக்கு, கவர்மெண்ட்டும் இருக்குது. கவர்மெண்ட்ல வேலை செய்யற டாக்டர்ஸ் பிரைவேட்லயும் வேலை செய்யணும். அந்த பிரைவேட்டுக்கு நாங்கள் ஒரு பேஷண்ட்ஸ் போய்க்குள்ள வந்து அவை பெரிய ஆப்ரேஷன்களை வந்து கவர்மெண்ட் இதெல்லாம் செய்யணும். அப்ப இலங்கையில இருக்கிற பிரைவேட்டுக்கு கவர்மெண்ட்டிலும் என்ன மாதிரியான ஊழல்கள் நடக்குது, இங்க என்ன மாதிரி நேர்மையாக வேலை செய்கிறார்கள் என்ற வித்தியாசத்தையும் ஒருக்கா சொல்லுங்க. இங்க வந்து நீங்க பிரைவேட்டா இருந்தாலும் இப்ப 100% பிரைவேட்டாயும் இருக்குது, கவர்மெண்ட்ல இருந்து பெனிஃபிட் எடுத்துக்கொண்டு பிரைவேட்டாயும் இருக்கு. அதாவது வந்து இங்க வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 4 ஹெல்த் சுகாதார பிரிவுகள் இருக்கு. அந்த 4 சுகாதார பிரிவுகளும் வந்து ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ் பண்ற டாக்டர்ஸை வச்சிருக்கணும். இப்ப ஹார்ட், லங்ஸ் எல்லாத்துக்கும் இப்ப அவைகள்கிட்ட வந்து நாங்கள் அந்த எங்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டலுக்கு விடாமல் அவர்கிட்ட பிரைவேட்டுக்கு அனுப்புவோம். அவர்கள் வந்து அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்துட்டு அவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுப்பார் அந்த சுகாதார மையத்துக்கு. நான் இவ்வளவு செய்து அவ்வளவு செய்தால் அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி மணி காசு அவருக்கு வந்து சேரும். அப்ப இதுல ஒருத்தரும் களவு ஒன்றும் செய்யலாது. எல்லாருக்கும் என்னென்ன செய்யறன்னு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இங்க ஏதாவது முக்கியம் வந்து இலங்கையில வந்து சுகாதாரத்துறையில வந்து டிஜிட்டல், அதாவது வந்து நாங்கள் எல்லாம் பேப்பர்லாம் எழுதுறோம். இங்க வந்து எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி இருக்கு. இங்கேயும் என்ன பார்த்துக்கொள்ளலாம், யார் என்ன செய்தது, இப்ப செய்தது, இந்த நேரத்தை செய்தேன். அப்ப இதுல வந்து ஒரு களவு செய்வதற்கு இங்க ஒன்றுமில்லை. அங்கட நாட்டுல வந்து என்னத்தையும் எழுதி போட்டு எப்படி மாத்தி கொண்டு என்ன செய்யலாமோ தெரியாது. ஆனால் பேப்பர் வேலை. அப்ப இந்த பேப்பர் பேஷண்ட்டுக்கு வந்து நாங்கள் அங்க சிலோன்ல வந்து ஒரு நோட் புக் மாதிரி கடப்புத்தா மாதிரி ஒன்று கொடுத்து விடுவோம். அந்த அவைக்கு வாசிக்க இயலாது. அது அதுல என்ன இருக்குன்னு தெரியும். எனக்கே சில நேரம் வாசிச்சு பார்த்தா இதுல என்ன இருக்குன்னு வாசிக்காம இருந்தது. சில நோட்ஸ் வந்து வாசிக்கவே கஷ்டமா இருந்தது. அப்ப அந்த சிஸ்டத்தை மாத்தணும். அப்ப டாக்டர்ஸ்க்கும் ஈஸியா இருக்கும். மற்றொரு புது டாக்டர் வரைக்கும் முதல் டாக்டர் என்ன செய்தவரன்னு கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருந்தா அவருக்கு தெரியும் அந்த பேஷண்ட்டுக்கு என்ன செய்தாங்க. அப்ப நாங்கள் மருந்து கொடுக்க வந்து ஈஸியா இருக்கும். அந்த பேஷண்ட் நாங்கள் பிள்ளை விடாம கொடுக்கலாம்.
இங்கே அந்த அந்த அதால உங்களுக்கு ஒரு டாக்டர் பழைய நான் லீவ்ல போனா எனக்கு ஒரு ஆள் வந்தாலும் அவருக்கு தெரியும் நான் என்ன செய்திருக்கேன் டப்புன்னு வாய்ச்சி போட்டு 2 மினிட்ஸ் தான் தெரியும் தட்டி பார்த்துட்டு சொல்லுவார் ஓ இவர் இப்படி வந்து இந்த டைம் வந்து நீங்கள் இப்படி சொல்லுவார். ஆனால் இலங்கையில வந்து அந்த டாக்டருக்கு சரியான கஷ்டமா இருக்கும். அந்த புத்தகத்தை வாய்ச்சி அந்த ஆட்சி சில புத்தகத்தை கொண்டு வராம இருப்பேன். அவருக்கு என்ன தெரியாம சில பிள்ளையான மருந்த கூட அதிலும் ஒரு தவறு வரலாம். அப்ப பிரச்சனைகள் அவைக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லல. ஆகவே அந்த இலங்கை வைத்தியர்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து அவர்களுக்கு தேவையான பிரச்சனை அவைன்ற தொழிற்சங்கத்தோட கதைச்சு அவ கொண்டு போகணும். ஒரு தடையும் எதிர்க்காம எல்லாரும் ஒன்றாக ஒருமைப்பட்டு செய்தால் எங்களை மக்களுக்கு தான் நாங்கள் உதவுகிறோம். யாருங்க பாயிண்ட் வந்து எங்கட நோயாளி தான் நீங்க நாங்கள் பார்க்க வேண்டியது. மற்றவர்களை பற்றி கவலைப்படுத்தல், நோயாளி தான் பார்க்கணும். வறுமைப்பட்ட கோட்டுக்குள்ள இருக்கிற நோயாளிக்கு நாங்கள் எப்படி மிகவும் குறைந்த செலவில் வருத்தத்தை உதவி செய்யலாம் என்றுதான் பார்க்கிறோம். அதான் முக்கியமான நோக்கம் இதுல. அதோட திருப்பியும் சொல்றேன், தயவு செய்து இலங்கையில இருக்கிற வைத்தியர்கள் உங்களால் ஏலும் என்றால் நான் உங்களோட வந்து உதவி வேலை செய்ய தயார். உங்களோட வந்து நாங்களுக்கு செய்ய தயார். என்னென்றால் நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை எப்படி இந்த சாப்பாட்டு விதத்துல மாத்தி எல்லா யூடியூப் மக்களையும் கூப்பிட்டு இந்த சாப்பாட்டு விதத்துல மாத்தி எங்களை மக்களுக்கு குரக்கன்மாக்கும் ஒடியல்மாக்கும் போகக்கூடியதா செய்தால் எங்களோட வருத்தங்கள் அரைவாசி நிற்கும். 90% வருத்தங்கள் குறையும். இரவுல மோட்டர் சைக்கிள் தெரியாம சைக்கிள் தெரியணும். சாப்பிட இரவுல 7 மணிக்கு பிறகு அடுப்பையே பூட்டி விட்டுறோம். கடையில நிப்பாட்டணும். 7 மணிக்கு பிறகு அடைச்சு கூட்டாதான் அந்த கடையில உள்ளவரும் வெளியில போகாமல் சாப்பிட்டு விட்டு இருப்பினோம். வேற அளவுல பார்க்கலாம், எல்லாத்தையும் ஆக்டிவிட்டி செய்யலாம். இதை கொண்டாட்டி நாங்கள் எங்க நாட்டுல கடைசி வரையும் ஒன்றுமே நடக்காது. பாருங்க, நான் எங்க சொல்லணும், 10 வருஷம் நாங்கள் இருக்க போறோம். 10 வருஷத்தால எடுத்து பாருங்கள் எத்தனை கேன்சரின் அளவு எவ்வளவு கூட்டி இருக்கு. பிளட் பிரஷர், டயபெட்டிஸ், டிமென்சியா, இவ்வளவுத்துக்கு இன்ஃபிளமேஷன். நாங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றதால வந்து உங்களுக்கு நடக்கிறது வந்து இன்ஃபிளமேஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல நடக்குது. முக்கியமா இன்ஃபிளமேஷன். இதால் நடந்து கொண்டு போய்க்க எங்களோட உடம்பு ஏற்காது. நாங்கள் சாப்பிட எங்களுக்கு இடம் இல்லை வயிற்றுல. அது வந்து கொழுப்பாக மாறிக்கொண்டு போகுது. அந்த கொழுப்பு வந்து எங்களுக்கு இருக்கிற இடம் வந்து கூடுதலா வயிற்றுல. அந்த வயிற்றுல இருக்கிற ஃபெட்டால, விசரல் ஃபெட்டால வந்து உங்களுக்கு கூட அதாவது வந்து எங்களோட உள்ளுக்கு இருக்கிற அங்கங்கள், நீ, ஈரல், இதயம், சுவாசப்பை, இருக்கிற கிட்னி எல்லாத்துக்கும் அதை சுற்ற வர ஒரு ஃபேட் லாக், அதாவது வந்து ஒரு ஃபேட் டிஷ்யூ வந்து கொழுப்பு படை அது எதிர்க்கிறதால உங்களோட கடைசியில உங்களோட ஹார்ட்டின் தொழிற்பாடே குறைஞ்சு கொண்டு போகுமே. அதை சுத்த வர கூடுதலான கொழுப்பு இருக்கிறதால இது அளவு ஒவ்வொரு நாளும் கூட்டிக்கொண்டு போகுது. அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த ஃபெட்டாலாம் இருக்கிற பிரச்சனையே எல்லாருக்கும் வந்து இருக்கு. ஆனா டாக்டர், இப்ப நீங்கள் இப்ப நோரையில இருக்கிற விஷயங்களை வந்து ஒரு நல்ல மனப்பாங்கோட சொல்றீங்க. ஆனால் இப்ப அங்க தாயகத்திலே நடக்கிற விடயங்களை பார்த்தால் இந்த தனியார் மருத்துவ நிறுவனங்களுக்கு இப்படியான வருத்தங்கள் வந்தா தான் அவர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமா வாசி மேரியில இருக்குது இந்த பணத்தை பிடுங்கிறதுக்கு. என்ன சொல்றீங்க ஜெரா? இல்ல அதான் கூடுதலான மிக 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 முக்கியமான பிரச்சனை வந்து நாங்கள் அது எவ்வளவுக்கு இங்க வந்து நாங்கள் இந்த இப்படியான வருத்தங்களை குறைக்கிறதுக்கு நாங்கள் லைஃப் ஸ்டைலையும் சாப்பாட்டையும் மாற்றினோம்னால் எங்களுடைய 90% வருத்தங்களை கட்டுப்படுத்தி எங்களை மக்கள் நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம். அது எல்லாரும் சேர்ந்து செய்யணும். ஒரு நாள் செய்ய முடியாது, எல்லாரும் சேர்ந்து செய்யணும். இதைத்தான் அமெரிக்காவிலே இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப அமெரிக்கால வந்து ஃபங்க்ஷனல் மெடிசின் என்ற ஒரு இனிமேல் என்ற பாப்புலரா இருக்குது. வந்து அவைகள் செய்கிற முக்கியமான விஷயம் வந்து ஃபாஸ்டிங்கும் இண்டிவிஜுவல் அட்வைஸ். இவ்வளவு சைவ சாப்பாட்டு மரக்கறி வகைகளை சாப்பிடுறது, மரக்கறி, முட்டை, கோழி, இறைச்சி, இந்த 3டைம் மாதத்திலே ஒரு கால், மாதத்துல 2 சாப்பிடலாம். மிச்சம் எல்லாம் நாங்கள் எவ்வளவுக்கு மரக்கறிய சைவத்தை சாப்பிடுறோமோ அவ்வளவுக்கு எங்களை உடம்புக்கு நல்லா. டாக்டர், இப்ப நாங்கள் அருஸ் உங்கள்ட்ட வரப்போறேன். இப்ப தாயகத்தில இருந்து மருத்துவ கலாநிதி உதயசீலன் பேசியதையும், தாயகத்தில இருந்து சமூக செயற்பாட்டாளர் ஜெரா பேசியதையும், புலத்தில் இங்கே உள்ள நாடுகளினுடைய மருத்துவ சிஸ்டம் சம்பந்தமாக டாக்டர் மனோ பேசியதையும் நீங்கள் செவிமடுத்தீர்கள். உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. உண்மையா எல்லோரும் நன்றாகத்தான் பேசியிருந்தார்கள். அவர்களுடைய பார்வையில் இதை எவ்வாறு பார்க்கிறோம் என்று பேசியிருந்தார்கள். ஒன்று, இப்ப இலங்கையை பொறுத்தவரையில் வர வர அங்கு நிலைமைகள் மோசமாகிக் கொண்டிருக்கின்றது. இப்ப அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் அர்ச்சுனா அதை வெளியில் கொண்டு வந்தது வந்து அந்த அவர் வெளியில் கொண்டு வந்ததுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு என்பது அந்த மக்கள் அனுபவித்த துன்பத்துக்கு ஒருவர் குரல் கொடுக்க வந்ததன் வெளிப்பாடு. இது இப்ப அர்ச்சுனாவுக்காக இல்லை என்றால் அங்கு வந்தவர்களில் பலருக்கு அர்ச்சுனாவை யாருன்னு தெரியாது.
நான் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் முதல் கூறியது போல சாவச்சேரி வைத்தியசாலையில் 4 சர்ஜன் 4 கன்சல்டன்ட் என்று சொல்றதாகும். அதே போல 20 வைத்தியர்கள் இருக்கிறார். ஆனால் மானிப்பா கிரீன் ஹாஸ்பிட்டலும் இல்லை. ஒரு உச்சொழுங்கையில் இருந்த டிஸ்பென்சரியில் தான் நாங்கள் 6 பேரும் பிறந்தோம். எங்க குடும்பத்துல 6 பேர். ஆனா சாவச்சேரியில் ஒரு பிள்ளை பிறக்க இல்லாத இருக்கின்றால் 20 இன்றைக்கு இது திட்டமிடப்பட்டது ஒன்றுதான். இது இன்னொன்றை நான் கூறுவேன். என்னிடம் படித்த ஒரு இங்க நான் ஃப்ரீ டைம்ல டியூஷன் கொடுக்குறேன். நான் இப்ப ஒன்றை நீங்கள் யோசியுங்கள். பிரைவேட்டா வைத்தியம் செய்வது பிழை இல்லை. உங்கள் கடமை நேரத்துக்கு பிற்பாடு செய்வதுதான் பிழை. இப்ப வெளிநாட்டில் இருக்கிறவர் ஒருவரும் பிரைவேட்டா செய்யலான்னு அங்க சொல்லலாண்டா, இங்க எல்லாரும் 2-3 வேலை செய்யறோம். ஒரு வேலை முடிஞ்சா அப்புறம் அடுத்த வேலை, சனிக்கிழமை வேலை செய்யறோம், ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யறோம். அது பிரச்சனை இல்லை. பிரைவேட்டா வேலை செய்யறது பிரச்சனை. நீங்க 2 வேலை செய்யலாம், 3 வேலை செய்யலாம். ஆனால் உங்கள் கடமையை பாதித்தால் தான் பிரச்சனை. இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னால், நான் எந்த ஜாப்புக்கு நான் 5 நிமிஷம் பிந்தி போனா பிரச்சனை, 5 நிமிஷம் முந்தி வந்தாலும் பிரச்சனை. அந்த டைமுக்கு நான் அங்க இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறாலும் அவங்களுக்கு கேட்க போறது இல்லை, நானும் கேட்க போறது இல்லை. ஏன்னா இந்த தொழிலுக்கு அவன் கம்பெனிக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லாத வரையும் அவனுக்கு அது பிரச்சனை இல்லை. அப்ப என்னிடம் படிச்ச ஒரு பிள்ளை, இந்த தந்தை எனக்கு எனக்கு என்றால் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் எனது நண்பர்கள் கிட்டத்தட்ட 2-3 பேர் கன்சல்டன்டா இருக்கிறார்கள். அப்ப எடுத்து சொன்னார், இங்க இருந்து இந்த கட்ராக் ஆபரேஷன் செய்வதற்கு சில இந்த ஹாலிடேயில ஒரு கொஞ்சம் டாக்டர்ஸ் மேல சேர்த்து அங்க கொண்டு போறவன் ஃப்ரீயா செய்து விடுறதுக்கு கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு. அப்ப அங்க இருக்கிற ஐ சர்ஜன் ஒரு ஆள், அதுக்கு கன்சல்டன்ட் ஒரு ஆள், அதுக்கு அதை அப்ரூவ் பண்ணும். அப்ப நான் பேர்களை சொல்லல. அப்ப அவைகளுக்கு அங்க பிரச்சனை, இப்ப ஃப்ரீயா செய்துட்டு இங்க இருந்து ஃப்ரீயா செய்துட்டு போனால் அங்க அது அவன் இன்கம் பாதிக்கும். அப்ப அதை கொடுக்க மாட்டேன்டா. இப்ப அவர் அடிச்சு சொன்னார், இப்படி உங்களுக்கு கன்சல்ட் வேற இவர் எந்த ஃப்ரெண்ட் வேற துறை, அவரை தெரியும், அவருக்கும் இந்த ஐ கன்சல்டனுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அவருக்கு அளவுக்கா கதைச்சு தரையிலுமோ இப்படி அவன் மாட்டேன்னு சொல்லி நான் கொடுக்க மாட்டேன், தர மாட்டேன். அப்ப நான் அவனோட கதைச்சிட்டு அவன் சொன்னானோ நான் கதைக்கிறேன். பின்ன 2 பேர்ட்ட டெலிபோன் நம்பரை கொடுத்து நான் விட்டுட்டேன். அது ஒரு அப்ப என்னென்றால் அவையெல்லாம் தடுக்கினான். இதுவும் என்னென்றால் ஒரு அதாவது அந்த என்னன்னா அது ஒரு மணி மேக்கிங் மாதிரி. இப்ப டாக்டர் உதயசீலன் கூறியது போல, அதாவது 3 எடுத்தாங்களுக்கு முல்லைத்தீவும் தெரியல, ஒன்றும் தெரியல, படிப்புன்றது இருந்தா ஒன்று படிப்பு, மணி மேக்கிங், கம்யூனிகேட். இங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மெடிசினுக்கு போற பிள்ளைய இங்க யூகேல அல்லது டென்டலும் நீங்க டாக்டர் தான் போற பிள்ளைக்கு தனியா நீங்கள் எக்ஸாம்ல 3A 3A ஸ்டார் எடுத்து போகலாம். இப்ப எந்த மகள் டென்டல் செய்ய போறேன்னு போ, ஒரு கிழமை நான் கூட்டிக் கொண்டு போய் டென்டல் சர்ஜரியில ஒர்க் பண்ண ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பேருந்து ஒரு கிழமை கம்யூனிட்டியில போய் செய்திருக்கோம், கம்யூனிட்டி ஒர்க் செய்திருக்கோம். அதை விட இன்டர்வியூக்கு போகும். இன்டர்வியூல அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் பார்ப்பாங்க, ப்ராக்டிக்கல் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், மற்றது நீங்கள் கம்யூனிட்டியோட உலகத்துக்கின்ற இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணினா பிறகுதான் நீங்கள் அவன் சொல்லுவான் 3A என்னவோ எடுத்துக்கணும். சில 4A ஸ்டார் எடுத்த வைக்கும் மெடிசின் கிடைக்காமையும் இருக்கணும். என்று சொன்னால் இன்டர்வியூல ஃபெயில் விட்டுருப்பினா, அதாவது அவங்க பார்ப்பாங்க, உங்களோட பர்சனாலிட்டியை பார்ப்பாங்க. அந்த இதொன்றும் அங்க இல்லை. அது ஒரு எங்கட எஜுகேஷன் சிஸ்டத்துல உள்ள மிகப்பெரிய ஒரு குறைபாடு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு. இப்ப அடுத்ததை பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க யூகேலையும் பாருங்கள், மெடிசின் வைத்தியத்துறை நாங்கள் யோசிக்கிறது கவர்மெண்ட், பிரைவேட். அவன் என்ன செய்யறான் என்று சொன்னால், பிரைவேட் ஒரு டெண்டரா கால் பண்ணி கொடுக்குறான். அதை எடுக்கிற கம்பெனி டாக்டர்ஸை வச்சு அதை செய்யுது. இப்ப ஜிபி என்று சொன்னால், ஜிபிக்கு இப்ப 1000 பேஷண்ட் என்று சொன்னால், ஒவ்வொரு பேஷண்ட் அவர் இவ்வளவு பேஷண்ட பாக்குறாரு, அதுக்கு தான் காசு என்றால் அதை அரசாங்கம் கொடுக்குது. அப்ப இன்டெரக்டா கொடுக்குது. அப்ப அவர் கட்டாயம் பார்த்தே ஆகணும், சரியாக பேஷண்ட கவனிச்சுதான் ஆகும். பிரிஸ்கிரிப்ஷன் 9 பவுண்ட் தான். நீங்கள் எந்த மருந்து வாங்கினார், பெனடோல் வாங்கி, அதாவது நாங்கள் சில வேளை இங்க இருந்து போராக்கள் ஸ்ரீலங்கால இருந்து பெனடோலை கொண்டு வர்றோம். ஏன்னா பெனடோலுக்கும் 9 பவுண்ட் தான். 1000 பவுண்ட்ஸ் உள்ள ரக்ஸை வாங்கினாலும் 9 பவுண்ட் தான். அப்ப சில வேளை இங்க நீங்கள் ஸ்ரீலங்காவில் ஆன்டிபயோட்டிக் எல்லாம் சும்மா வாங்கலாம் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம. இங்க பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம ஒன்றும் வாங்க முடியும். அந்த ரெகுலேஷன்ஸ்
இங்க அதெல்லாம் அங்க இல்ல. அதுக்கு இப்ப டாக்டர் மனோகரன் சொன்னது போல அங்க தொழில்நுட்ப பிரச்சனை. இப்ப இங்க அங்க இப்பயும் பேப்பர்ல எழுதுறது, இதுல இப்ப டிஜிட்டலைசேஷன் இல்ல. அப்ப அதால கண்ட்ரோல் பண்ண இயலாத ஒரு பிரச்சனை. ஆனால் ஆனால் இதுகள் எல்லாத்தையும் தவிர்த்து நாங்கள் பார்த்தா அர்ஜுனாண்ட விடயத்துக்கு வந்தோம் என்று சொன்னால், இப்ப அர்ஜுனா எழுச்சி அது என்னென்று சொன்னால், இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நான் 20 மருத்துவர்கள் இருந்தார்கள், 4 கன்சல்டன்ட்கள் இருந்தார்கள். அங்கு யாருக்கும் முறையான சிகிச்சை வழங்கப்படவில்லை என்னும் போது அது என்னென்று சொல்றது ஒரு துஷ்பிரயோகமாகத்தான் பார்க்கலாம். என்னென்று பதவி அல்லது உங்களோட அதிகார துஷ்பிரயோகமாக இருக்கலாம், அல்லது அது இப்ப இலங்கை அரசுக்கும் அதில் பங்கு இருக்கலாம். ஏனென்று சொன்னால் நீங்களும் தெரியும், மாகாண அரசுக்கு கீழ் தான் பேஸ் ஹாஸ்பிட்டல் வருகிறது, டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வந்து மத்திய அரசுக்கு கீழ் வருகிறது. இப்ப இலங்கைக்கு ஒரு பிரச்சனை, மாகாண முறைமே இல்லாது செய்ய வேண்டும். அப்ப அதற்காக அவங்க டீச்சிங் ஹாஸ்பிட்டலையே பெருசாக்கி கொண்டு இந்த மாகாண வைத்தியசாலைகளை இயங்க விடாமல் கிழக்கில் செய்யறதுக்காக செய்யறாங்களோ அது தெரியாது. ஆனால் அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்றது பெருமளவு. இப்ப உதாரணமாக நீங்க பாருங்கள், ஒரு சிகிச்சை ஒன்று ஒரு சிகிச்சை ஒன்று சாவச்சேரி வைத்தியசாலையில் செய்யக்கூடியதாக இருந்த போதும் அவரை நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்புற நேரத்தில் இடைக்கில் இறந்தால் அதுக்கு யாரும் பொறுப்பு கூறுவது கிடையாது. அப்ப சரி, அப்படி ஒரு அங்கு செய்யக்கூடியதை இங்கு அனுப்பினால் இப்ப யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் அதுக்கு வைத்தியம் செய்தவர்கள் அது தொடர்பாக கேள்வி கேட்பதும் கிடையாது. ஏன் இங்கே அனுப்பினீர்கள் என்று விசாரணை ஒன்றை ஆரம்பித்தால் வருங்காலத்தில் அவர்கள் அங்கு வேலை செய்வார். அவ்வாறான ஒரு நிலைமையும் அங்கு இல்லை என்ற ஒரு பிரச்சனை. தனியார் மயப்படுத்தல் என்று சொல்லும் போது இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது அர்ச்சுனாவுக்கு பிறகு இன்னொரு டாக்டர் வந்து நான் நினைக்கிறேன் அச்சுதன் நினைக்கிறேன் வந்து ஒரு காணொளி நான் எல்லாவற்றையும் தான் பாக்குறேன். அப்ப நான் அவர் கொடுத்த ஒரு 2 நாளைக்குள்ள ஒரு நாளைக்குள்ள பார்க்கும் போது கிட்டத்தட்ட 1700 பேர் வந்து கமெண்ட் பண்ணிரு நான் பாக்குறேன். இப்ப எத்தனையோ தெரியாது. ஆனால் அந்த 1700ல ஒரு விகிதம் கூட பாசிட்டிவா கமெண்ட் பண்ணல. ஒரு விகிதம் கூட இன்னும் சொல்லு அதுல கன பேர், இப்ப நான் அதுல இருந்து கணக்கு பாயிண்ட்ஸ் எடுத்தது என்றால் கன பேர் தங்களோட பிரச்சனையை சொல்லி இருக்கிறேன். நான் போன போது என்ன பிரச்சனையை சந்திச்சேன்னு ஒவ்வொருத்தரும் இப்பயும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இப்ப ஸ்ரீலங்காவின் எலக்ட்ரிசிட்டி போர்டின் ஒரு அடிஷனல் GM வந்து முன்னாள் அவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், ஆபரேஷன் தியேட்டரை நடத்துவதற்கு 100 கிலோவாட்ஸ் போதும். அங்க ஏற்கனவே 200 கிலோவாட்ஸ் இருக்கிறது. 500 கிலோவாட்ஸ் முழு வைத்தியசாலையில் இயக்கத்தான் உங்களுக்கு 500 கிலோவாட்ஸ். இப்படி கன தொழில்நுட்பவியலாளர்கள் இந்த மக்களை பொறுத்தவரையில் மக்கள் ஒரு கம்யூனிட்டி, அவர்கள் எல்லா துறை சார்ந்தவர்களும் அங்கு இருப்பார்கள். அவர்களும் இப்போது வந்து ஒவ்வொருத்தராக சொல்கிறார். இப்ப அரசியலை பொறுத்தவரையில் நீங்கள் பார்க்கலாம், இப்ப டக்ளஸ் தேவானந்தா கருத்தை கூறியிருக்கலாம், அவருக்கு சார்பாக அங்கஜன் சொல்லி இருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அதை செய்ய வேண்டியவர்கள் செய்யவில்லை. தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை உதாரணமாக பாருங்கள், மனோ கணேசன் ஒரு பதிவை போட்டிருக்கிறார். இந்த சுகாதார அமைச்சர் வரும்போது தான் சொன்னதா, உண்மையில் மனோ கணேசன் வந்து வடக்கை கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துவது இல்லை. ஆனால் மனிதாபிமானம் என்று வரும்போது யாரும் கதைக்கலாம். இப்ப நாங்களே இங்கிருந்து கதைக்கணும், மனிதாபிமானம் என்னும் போது இந்த உலகத்துல எங்கிருந்தும் கதைக்கலாம். அதைத்தான் அவரும் செய்தார். அவர் செய்தார், நான் அங்கு போக முடியாது, நீங்கள் போகும்போது ஒரு சாவச்சேரிக்கு போங்கள். ஆனால் போய் வந்த அப்புறம் அவர் திரும்பி கேட்டிருக்கிறார், நீங்கள் போனீங்களா? இல்லை. ஏன்? அங்குள்ளவர்கள் என்னை போக வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்ப அங்குள்ளவர்கள் யார் என்று கேட்ட போது எங்கடைய ஆக்கல்லான் என்று அவர் பொதுப்பட சொல்லிவிட்டு போய்விட்டார். எங்கடைய ஆக்கல்லான்டா மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறார், அதாவது வைத்தியத்துறையை சார்ந்தவர்கள் தான். ஆனாலும் நான் போகாவிட்டாலும் ஒரு 20 மில்லியனை ஒதுக்கிவிட்டு வந்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அப்ப உண்மையில் அவரை அங்கு பிரச்சனை நடந்த இடம் அதுதான். அப்ப இது கட்டாயம் அவர் அங்கு போயிருக்க வேண்டும், அதை பார்த்திருக்க வேண்டும் என்னும் போது இப்ப ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்துட்டு சொன்னால், இப்ப மக்களை இப்ப சிலர் அங்கு கூறினார்கள் பஸ்ஸில் கொண்டு இறக்கியது, மக்களை திடீரென்று அங்கு கொண்டு இறக்கியது ஒரு திட்டமிடப்பட்ட என்று சொல்லி. ஆனால்
அர்ஜுனன் கதைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திட்டம் போட்டதை நடத்துறவர் என்று சொன்னால் அவற்ற பேச்சு வழக்கு கதைகள் எல்லாம் ஒரு திட்டத்தோட இருந்திருக்கு. இவன் வாய்க்கு வந்ததை எல்லாம் கதைக்கிறார். அதை கதைக்கிறான் திருப்பி கதைக்கிறான். அதைத்தான் இன்றைக்கு ஒரு ஆள் போட்டிருந்த பாடி லாங்குவேஜை பார்க்கும் போது ஏதோ ஒன்று தவறாக நடக்க போகிறது என்று தெரிகிறது. நான் அவற்றை பேச்சை கேட்கவில்லை, ஒன்றையும் கேட்கவில்லை. ஒருத்தர் வந்து எழுதியிருக்கிறார், நான் அவற்றை பாடி லாங்குவேஜை பார்க்கும்போது ஏதோ ஒன்று அங்கு தவறாக நடக்க போகிறது. அதாவது இலங்கையின் சுகாதாரத்துறை அத்தனையும் தலைகீழாக அத்தனையும் தோல்விக்கப்பட போகின்றது. அது மட்டுமல்லாது அவருக்கும் ஒரு விபரீதமாகத்தான் முடிய போகிறது. இதை நீங்கள் இருதரப்பும் விட்டு கொடுப்புடன் சமாதானமாக பேசி தீருங்கள், இது முத்தி கொண்டு போவதற்கு முதல் என்று கூறுகிறார். ஆனால் அவ்வாறு தீர்ப்பதற்குரிய ஒரு சூழ்நிலையும் அங்கு இல்லை. ஆனால் இதில் பாதிக்கப்படுபவர்கள் யார் என்றால், உதாரணமாக பாருங்கள், ஒரு வைத்தியருக்கும் உள்ள பிரச்சனையை, ஆனால் எல்லா வைத்தியர்களும் நோயாளர்களை விட்டு வெளியேறினார்கள். அதாவது நோயாளர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க. அது உண்மையே கடுமையான பிரச்சனை. இப்ப இங்க எல்லாம் அப்படி செய்ய முடியாது. இங்கே எல்லாம் இதெல்லாம் அத்தியாவசிய சேவைகள். ஆனால் ஒரு வைத்தியரை நீக்க வேண்டும் என்றதுக்காக 24 வைத்தியர்களும் அந்த நோயாளிகளை கைவிட்டு போனதெல்லாம் அது தொடர்பாக யாரும் அங்கு நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. ஏனென்றால் இங்கிருந்தும் பலர் இப்ப சிலர் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அர்ஜுனா அங்க பிரச்சனை இல்லை. அர்ஜுனா அதில் வந்த பிரச்சனையை சொன்னதுதான் அந்த மக்களுக்காக. ஏனென்றால் இப்ப பலர் விடுதலை தொடர்பாக கதைக்கின்றோம், நாங்கள் விடுதலை தொடர்பாக கதைக்கின்றோம், எங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்க வேண்டும், ஏதோ கதைக்கின்றோம். ஆனால் ஒரு சமூகத்தின் விடுதலையை பெற முடியாது, அல்லது ஒரு சமூகத்துக்காக குரல் கொடுக்க முடியாத நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டின் விடுதலையை பெற்றெடுக்க முடியாது. அம்மா அடிக்கடி சொல்லுவான், நீ ஒருத்தன் தாயை நேசிக்கிறானா அவன் தாய் நாட்டை நேசிப்பான். உங்கள் அந்த நிலை நீங்கள் அங்க இருக்கிற மக்களை பாருங்கள். ஒரு கடலை வியாபாரியை ஊடகத்தில் பேட்டி எடுத்திருந்தார். அப்ப அந்த கடலை அதில் அந்த 3 டன் கடலை வித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அவர் கூறினார், அங்க 25 டாக்டர் இருப்பது எனக்கு இப்பதான் தெரியும், பலருக்கு தெரியாது. சிலர் பின்கதவால் வந்து பின்கதவால் போகிறார். ஏனென்றால் இதை நான் உங்களுக்கு முதலே சொல்லிவிட்டேன், எனக்கு கூட அங்க பல நண்பர்கள் கன்சல்டனாக இருக்கிறார். எல்லா வைத்தியர்களும் கூடாதவர்கள் என்று, எல்லோரும் கூடாதவர்கள் என்று இல்லை, பெருமளவானவர்கள் நல்ல வைத்தியர்கள் அங்கு இருக்கிறார்கள். ஒரு சிலர் செய்கின்ற தவறு அங்கு எல்லாருக்குமான ஒரு பிரச்சனையாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இப்ப இதை வந்து சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தற்போதைய இந்த நிலையை, தற்போதைய இந்த நெருக்கடியை வந்து இந்த வைத்தியர்கள் தான், அதாவது தங்கள் சேவைகளை இப்போ பேசியவர்கள் தாயாத்தந்து பேசியவர்கள் கூறியது போல அங்கு இப்போது எல்லா வைத்தியர்களும் தனியார் வைத்தியசாலைகளை அதிக அளவில் தனியார் வைத்தியசாலைகளுக்கு செல்லாது. இப்போது பெருமளவான வைத்தியர்கள் வந்து கூடுதலாக வைத்தியசாலைகளுக்கு செல்வதாக, அரச வைத்தியசாலைகளுக்கு செல்வதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அது நல்ல ஒரு விடயம். தனியார் வைத்தியசாலைகள் மிக முக்கியமானது. இப்ப அவர்கள் கூறியது போல ஒரு எமர்ஜென்சியான ஆபரேஷன் என்று சொன்னால் கட்டாயம் அதை செய்ய வேண்டும். இல்ல ஒரு நான் எமர்ஜென்சில வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாள், சரி நான் என்னால வெயிட்டிங் லிஸ்டால இருக்க முடியாது, என்னிடம் பணம் இருக்கிறது, நான் போய் பிரைவேட்டா செய்யலாம் என்றால் அதில் பிரச்சனை இல்லை. என்றால் அவருக்கு வெயிட்டிங் லிஸ்ட் ஏற்கனவே கொடுத்திருக்கிறது, அவருக்கு வேலைக்குத்தான் செய்யணும் என்று சொன்னால் அதுகள் பிரச்சனை இல்லை. இந்த அப்படியான சிச்சுவேஷன் வேறுபட்டது. இதை இப்ப இந்த அர்ஜுனாண்ட பிரச்சனையை பொறுத்தவரையில் அவர் மீது தொடுக்கப்பட்ட, இப்ப அவரை பதவியிலிருந்து விலக்குவதாலோ அல்லது அவரின் குரல் வலையை நெரிப்பதாலோ இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்றுதான் இப்போது அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் ஒன்றை இங்கு நாங்கள் சொல்ல வேண்டும், எல்லோரும் துணிந்து இவ்வாறு வந்து கதைக்க மாட்டார்கள். எல்லோரும் வந்து துணிந்து கதைக்க மாட்டார். அப்ப ஒருவர் இருவர் தான் கதைப்பார்கள். 15 வருடங்களுக்கு பிற்பாடு ஒருவர் வந்து கதைத்து. ஆனால் யாழ்ப்பாண நிர்வாகமும் அல்லது கொழும்பு நிர்வாகமும் என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த கதைத்த ஒருவரையே இட்டும்பு கரங்கொண்டு அடக்கினால் இனி ஒருவர் வாய் திறக்க மாட்டார். அதற்கான முயற்சி தான் நடக்கிறது. அவரை அந்த ஃபீல்டிலேயே இல்லாமல் செய்தால், 15 வருடங்களுக்கு பிற்பாடு ஒருவர் வந்து கதைத்து. ஆனால் யாழ்ப்பாண நிர்வாகம் அல்லது கொழும்பு நிர்வாகம் என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த கதைத்த ஒருவரையே இட்டும்பு கரங்கொண்டு அடக்கினால் இனி ஒருவர் வாய் திறக்க மாட்டார். அதற்கான முயற்சி தான் நடக்கிறது. அவரை அந்த ஃபீல்டிலேயே இல்லாமல் செய்தால்
இனி ஒரு வைத்தியர் வந்து வாய் திறக்க மாட்டார். அது இலங்கையின் இலங்கையில அது நடக்கிறது சகஜம். இங்கு அப்படி நடக்க முடியாது, அங்கு அவ்வாறு அது நடக்கும். அப்ப அந்த நிலைமை தான் இப்போது அங்கு காணப்படுது. சிறப்பு. நான் நினைக்கிறேன் அங்க தாயகத்திலே வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இங்கே மெசேஜ் அனுப்பியிருக்கணும். நான் நினைக்கிறேன் நாங்கள் இப்போ நிறைய இது சம்பந்தமாக பேசிட்டோம். நீங்கள் அரசு ஒரு அனலைஸ் ஒன்று கொடுத்துருக்கிறீங்கள். 2 பக்கம் தாயகத்திலே நடக்கின்ற சுகாதாரத்துறையிலே நடக்கின்ற இந்த கபலீகரங்கள், அங்கு நடைபெறுகின்ற இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே நேரத்திலே வந்து சேவை மனப்பான்மையோடே மக்கள் சேவை செய்கின்ற வைத்தியர்கள் கன பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கூட திருமிகு உதயசீலன் அவர்கள் இதில் பதிவு செய்திருந்தார். ஜெரா அங்கே ஒரு சமூக செயற்பாட்டாளராக அங்கு நடைபெறுகின்ற விஷயங்களையும், மற்றது புலத்திலே வந்து நாங்கள் இந்த இந்த மருத்துவ சிஸ்டம், மெடிக்கல் சிஸ்டம் என்று சொல்லுவோம், என்ன மாதிரி இயங்குது, எப்படி மக்களுக்கு சேவை செய்கின்றது, மருந்துகள் என்ன முறையில் வழங்கப்படுகின்றன. மற்றது இதில் முக்கியமாக டாக்டர் மனோ சொன்ன விஷயம் வந்து இந்த மக்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேணும், நாங்கள் ஒரு நோயாளிகள் இல்லாமல் ஒரு சுகதேகிகளாக வாழக்கூடியவர்களுக்கு இந்த நான் உட்கொள்கின்ற உணவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி மனோ மிக சிறப்பாக சொல்லியிருந்தார். அநேகமாக இது நான் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பேட்டியாக ஒரு காணொளி இந்த உங்களிடம் வந்து சேரும் என்று நம்புகின்றோம். ஸோ இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எமது அன்பான வணக்கங்களை உயிரோடை தமிழ் வானொலி சார்பாக கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.